நீ அடுத்து தக்காளி பழத்தை எடுத்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வெட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இனி தக்காளி பழத்தை எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டோம். இனி பிரியாணி இலை, அது நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது, அதையே நான் வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை கொஞ்சமாக எடுத்தாச்சு. இனி ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரை தூக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை வச்சாச்சு. அதில் தண்ணி இதாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை ஹீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தண்ணி ஓரளவுக்கு போயிடுச்சு. இனி இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் ஆயிரும். அதனால் மீடியமாக ஓரளவுக்கு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓரளவுக்கு ஊற்றியாச்சு. இனி அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போட்டதுமே கொஞ்சம் வேகும், இல்லைனா அது வேகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக அமுக்கி விட்டு உடச்சி விட்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிரியாணி இலை,